உதவி பெறுதல்னு சொன்னீங்க. ட்ரஸ்ட்னாலே உதவி பண்றது தானே சார்? நம்ம வெப்சைட்ல தனியா ஒரு காலம் ஒதுக்குற அளவுக்கு அதுல என்ன சிறப்பம்சம் இருக்கு? ட்ரஸ்ட்டுனாவே உதவி செய்கிறது தான், கரெக்டு தான். ஆனால் இதில் என்னென்னா, ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது, அங்கே பல பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் 1000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாயில் அந்த ட்ரஸ்ட்டில் என்ன செய்வாங்க, அது இருக்கிறவங்களுக்கு பராமரிப்பு எல்லாம் பண்ணிவிட்டு இப்படித்தான் எல்லா ட்ரஸ்ட்டும் நடக்குது. சில ட்ரஸ்ட்லேயும் தவறுகள் நடக்குது, சில நல்ல ட்ரஸ்ட் அருமையாக நடத்துகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, நல்லபடியாக நடத்துகிறவங்க. இதில் நம்ம இதில் என்னன்னா, இந்த உதவி தேவைன்னு வர்றவங்களை எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டிருப்போம். நீங்கள் உதவி செய்தல்னு உள்ளே வரும்போதே மாற்றுத்திறனாளி, வேலை இது விளையாட்டுத்துறையில் இருக்க ஏழை மாணவன், அப்புறம் இதில் இன்னொன்று இருக்குது விவசாயிகள், இந்த மாதிரி 3 காலம் இருக்கும். 3த்துலேயும் உள்ளே வந்தால் யாருக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நேரடியாக 50 ரூபா இருந்து 100 ரூபா இருந்து 1000 ரூபா இருந்து உங்கள் விருப்பம், அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேருந்து அப்படியே நெஃப்ட் பண்ணிடலாம், வேலை முடிஞ்சது. எங்களுக்கு கொடுத்து நாங்கள் அவர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அவருக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரை எதுவும் கொடுக்க வேண்டாம், அவர் திரும்ப உங்களை தொடர்பு பண்ண மாட்டார். உங்களுக்கு அடுத்து எப்போ தோணுதோ அவருக்கு செய்யலாம். இல்லைன்னா அந்த மாதிரி நிறையா மாற்றத்தினாலே பதிவாங்க, அவங்களுக்கு யாருக்கு வேணால் நேரடியாக செய்யுது. இப்போ உங்களுக்கும் என்ன தோணும், உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு நபருக்கு செஞ்சுருக்குறோம், இதில் எந்த மாற்றம் இல்லை, இடையில யாருக்கும் இல்லை, அருமையானது அப்படின்றத சிந்திப்பாங்க நிறையா பேர். உதவி செய்யணும்னு நினச்சி இப்போ ட்ரஸ்ட்டுக்கு போய் நம்ம ஒரு 1000 ரூபா செக்கு கொடுக்குற நேரத்தில் யோசிச்ச ஒரு நிமிஷத்தில் செல்ஃபோனுக்குள்ளே வந்து வேணுங்கிறவனுக்கு நேரடியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு கன்னியாகுமரியில் கூட இருக்கலாம். உள்ளே வந்து கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த ஒரு பொண்ணு விளையாட்டுத்துறையில் இருக்கும். சரி, அதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம், இன்றைக்கி நமக்கு மனசு நிம்மதி இருக்கணும். ஒரு செகண்டில் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அடுத்த நிமிஷம் போதே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் தான், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது அமைப்பு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது ரொம்ப முக்கியமானது. உதவி செய்யணுன்றவங்க முன்னோடியாக வாங்க. உதவி செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள மாதிரி ஆளுகளை வச்சு தான் நிறையா பேர்த்துக்கு வாழ்வு உண்டு.